இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அழகா இருக்கு. அழகா? அட ஹேண்ட்ஸம்னு சொல்லு. ஹேண்ட்ஸம். ஓகே, என்னோட ஹேண்ட்ஸம் டூட். இப்ப போகலாமா? ஓகே. என்னோட பியூட்டிஃபுல் பேப். லெட்ஸ் கோ. நான் உங்க ரெண்டு பேர்கிட்டயுமே சொல்றேன், நமக்கு எது தெரியுமோ அது ரிஷிக்கு தெரியவே கூடாது. உங்களுக்கு புரியுதா? இல்லனா தேவையில்லாம அவ டென்ஷன் தான் ஆவா. இல்லக்கா, பல்வேந்தர் அதிகமா அநியாயம் பண்ணிட்டு இருக்கான்க்கா. எங்கெல்லாம் நீ இருக்கியோ கண்டிப்பா உன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். அன்னைக்கு கோர்ட்ல கூட வந்தான்ல. ஒருவேளை நடக்கிற அத்தனைக்கும் அவன் தான் காரணமா இருப்பானோ? ஐ நோ. இதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ணி. யாரு கண்டது? உண்மை அவனுக்கு தான் தெரியும். அவன் வாயிலே வர வைப்போம். நம்ம மட்டும் கையில சிக்கட்டும் அவன. ஐயோ, கொஞ்சம் அமைதியா இரு. அதான் சொல்றேன்ல, இதெல்லாம் நம்ம அப்புறமா யோசிக்கலாம். இப்போதைக்கு ரிஷிக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். இப்பதான் அவன் ஜெயில இருந்து வந்திருக்கான். ஆல்ரெடி அவன் ரொம்ப குழப்பத்துல இருக்கான். இதெல்லாம் மட்டும் அவனுக்கு தெரிய வந்தா அவன் இன்னும் கஷ்டப்படுவான். நான் சொல்றது புரியுதுல? சரிக்கா. எனக்கும் புரியுது லக்ஷ்மி. எனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. பட் டோன்ட் வரி, நானே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். நீயா? நீ என்னடா இங்க என்னடா பண்ற? பல்வேந்தர் என்ன பண்ற? எங்க ஓடுற? எங்கடா ஓடுற? தொல்லை கொடுக்கணும்னே வந்திருக்கல. இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். ஒரு தடவை சொன்னா உனக்கெல்லாம் புரியாது. உன்னை எவ்வளவு அடிச்சிருப்பேன். போலீஸ் உன்னை எவ்வளவு அடிச்சாங்க. அப்பயும் திரும்ப வந்து எங்களுக்கு தொல்லை கொடுக்குறியா? எதுக்கு இங்க வந்த? இங்க பாரு, அடிக்காத, வலிக்குது. இங்க பாரு, நான் அடிச்சேன்னு வச்சுக்க, நீ தாங்க மாட்ட. இங்கே செத்துருவ. மிரட்ரியாடா? இப்போ மிரட்ரியா? வெக்கமா இல்ல? அடங்க மாட்டியா? சொல்றா, உண்மையை சொல்லு. எதுக்கு இங்க வந்த? எதுக்கு வீட்டுக்கு வந்தன்னு சொல்லு. லக்ஷ்மிக்காக தானே வந்த. அவளுக்கு எதிராக பிளான் பண்றீங்க? என் ஃபேமிலி ஏமாத்துறியா? உன்னை சொல்றேன், நீ அடிக்காம கேளு. சொல்றேன், சொல்லுடா. அதான் நான் சொல்றேன்னு சொன்னேன்ல. சொல்லு. இந்த மாதிரி முறைச்சு என்ன பார்க்காத எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அது சரி, உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதோ பிரச்சனை தான் இருந்துச்சு. அதெல்லாம் சரியாயிடுச்சாக்கா? எல்லாம் நார்மலா? என்ன ஷாலு, ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்ததா என்ன? அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஓகே தான். அக்கா, அக்கா ஒன்னு சொல்லவா? மலிஷ்கா விஷயத்துல நீ கண்ணு மூடிட்டே இருக்காத. அவ ரொம்பவே ஷார்ப்பா பிளான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காக்கா. எப்ப பார்த்தாலும் மாமா பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கா. ஒட்டிக்கிட்டே இருக்காக்கா. அவ முகத்தை பார்த்தாலே அந்த திருட்டு தானே தெரியுது. நிஜமா சொல்ற, அவள ஒரு நல்ல கேர்ளே கிடையாது. அவ என்னைக்குமே உனக்கு நல்லது நினைக்க மாட்டா. இவ சரியா சொல்றாக்கா. நான் இத சொல்லிருக்கவே கூடாது. உனக்கே தெரிஞ்சிருக்கணும். உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்காம இருந்திருந்தா மாமா அவளை தான் கல்யாணம் பண்ணிருப்பாரு. சோ இப்ப சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான்க்கா. மலிஷ்கா ஏதாவது பண்ணி உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடக்கூடாதுக்கா. சொல்றா, உண்மையை சொல்லு. இப்ப நீ உண்மையை மட்டும் தான் சொல்லணும் பல்வேந்தர். ஏற்கனவே உனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாச்சு. நீ மட்டும் பதில சொல்லல. அப்புறம் நான் உண்மையை சொல்றேன், என்ன அடிக்காத, ஓகேவா? நீ அடிக்கிற அளவுக்கு நான் தெம்பானவன் கிடையாது. நீ அடிச்சேன்னு வச்சுக்க, நான் அடுத்த நிமிஷமே ஹாஸ்பிட்டல்ல படுத்துருவேன், தெரியுமா? டேய், சும்மா வாய்க்கு வந்த மாதிரி வளராத. ஒழுங்கா உண்மையை சொல்லு. முதல் கேள்வி, இவன் என்னென்ன கேள்வி கேட்க போறானோ? உடம்புல இருக்கிற எல்லா எலும்பையும் இந்த நிமிஷமே உடைச்சிருவான் போல இருக்கு. இவன் பெல்ட்ல அடிச்சு அடி வலி தாங்க முடியல. கோர்ட்ல அன்னைக்கு நீ என்ன பண்ணிட்டு இருந்த? லக்ஷ்மியோட கேஸ் தானே அங்க போயிட்டு இருந்தது. நான் கோர்ட்ல நான் வந்து என்ன பண்ண சொல்றியா இல்ல உன்னை பவுடர் ஆக்கட்டுமா? இப்ப நீ சொல்லல, உண்மையிலே ஆக்கிடு. இரு, அடிக்காத, நான் சொல்றேன். நிறைய சரக்கு அடிக்கிறதுனால மெமரி போயிடுச்சு. இப்பெல்லாம் சரியா எதுவும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. டேய், ஒழுங்கு மரியாதையா சொல்லு, இல்லனா உன் கதை அவ்வளவுதான். சொல்லு, கம் ஆன், உண்மையை சொல்லு பல்வேந்தர், உண்மையை சொல்லு. லக்ஷ்மியை பார்க்க தான் கோர்ட்டுக்கு வந்தேன். லக்ஷ்மியை நினைச்சு ரொம்ப கவலையா இருந்தேன். ஏன்னா அவளுக்கு தண்டனை கிடைச்சதுல. என் வருங்கால மனைவி அவ கஷ்டப்படுறத நினைச்சு நான் அங்க வந்தேன். லவ்வா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? லவ்னா என்னன்னு தெரியுமா?
மறுபடியும் இந்த வார்த்தையை உன் வாயால நீ சொன்னு போய் உன் வாயை உடைச்சிருவேன், உன் நாக்கு வெட்டி போட்டுருவேன். உண்மையை சொன்னாலும் அடிக்கிற, பொய்ய சொன்னாலும் அடிக்கிற. கோர்ட்ல அவளை பார்க்க வந்தா அது பெரிய தப்பா? எனக்கு லக்ஷ்மி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அங்க கோர்ட்டுக்கு வந்தா என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தேன். இது பெரிய தப்பா? இங்க பாரு, சத்தியமா சொல்றேன், நான் எதுவும் பண்ணல. என்ன விட்டுடு ப்ளீஸ். ரெண்டாவது கேள்வி, ஹோட்டல்ல என்ன பண்ணிட்டு இருந்த? ஹோட்டல்ல அந்த சம்பவம் நடந்துச்சு, அன்னைக்கு நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்தன்னு சொல்லு. அந்த ஜோசியக்காரன் சரியா தான் சொன்னான், என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு. இப்ப நான் என்ன செய்யறது? ஒருவேளை அந்த ஃபுட்டேஜ் அவன் பார்த்துட்டானா? அதுல நான் இருந்திருப்பேன். டே பல்லு, செத்தடா. இப்படி எல்லாம் கேட்டா உனக்கு புரியாதுல்ல? கேட்கிற விதத்துல கேட்டதா சொல்லுவேன். உண்மையை சொல்ல போறியா? இல்ல இல்ல நான் இரு. நான் ஹோட்டலுக்கு வந்தேனா? நான் Yes, Dad. Yes, Dad, I'm coming. Don't worry. என்னடா அமைதியா இருக்க? இல்ல 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 சொல்லு, உண்மையை சொல்லு. இவ்வளவு அடி வாங்குறேன், நான் உண்மையை தான் சொல்லுவேன். நான் ஹோட்டலுக்கு வரவே இல்லை. அது மட்டும் இல்லாம நான் எப்பவும் ஹோட்டலுக்கு வந்தேன்னு எனக்கே தெரியல. உனக்கு தெரியாதா? இல்ல இல்ல அப்ப நீ ஹோட்டலுக்கு வரவே இல்ல, இல்லை. நான் வரல. நிஜமா தான் சொல்றேன், அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் வரல. அப்ப சாப்பாட்டுல விஷத்தை யாரு கலந்தா? ஏன்பா இப்படி அநியாயம் பண்ற? நீ தானே விஷத்தை கலந்துன்னு ஒத்துக்கிட்ட. இப்ப என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நான் சாகடிக்கணும்னு நினைச்சிருந்தேன், நான் கண்டிப்பா எலி மருந்தை கொண்டு போய் ஊத்தி இருக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் அங்க எல்லாரையும் அப்படியே சாகடிச்சிருப்பேன். என்னை ஏமாத்தணும்னு முயற்சி பண்ணாத பல்விந்தர். எனக்கு உண்மை தெரியணும், சொல்லு. இங்க பாரு, நான் உண்மையை தான் சொல்றேன். சரி, நாங்க வரலன்னு உனக்கு என்ன ஆதாரத்தை கொடுக்க? நான் யாரை கூப்பிடுறது, யாரை கூப்பிட்டு உனக்கு உண்மையை நிரூபிக்கிறது? அன்னைக்கு நீ எங்க இருந்த? எனக்கு எங்க இருப்பேன்? என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன், அங்க பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ வேணும், நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாயை பாரு. மூடு. ராவணனை ரிஷி வதம் பண்ண போறான். உனக்கே தெரியும்ல, அவன் கையில அஸ்திரத்தை நீ தான் கொடுக்கணும். அவன் நெத்தியில வெற்றி திலகத்தை நீ வைக்கணும். என்ன சொல்ற நீலம்? இதெல்லாம் சரியே இல்ல, ரொம்ப தப்பு. லக்ஷ்மி தான் ரிஷி கிட்ட அஸ்திரத்தை கொடுப்பா, அவ தான் திலகமும் வைப்பா. ஆமா, இந்த பண்டிகையே தீய சக்திகளை அழிக்கிறது மட்டும்தான். இந்த வீட்டுக்கு தொடர்ச்சியா கெட்டதையே செஞ்சுக்கிட்டு இருக்கவ எப்படி தீய சக்தியை அழிப்பா? அதனாலதான் லக்ஷ்மி இத செய்யக்கூடாதுன்னு நான் முடிவெடுத்திருக்கேன். நம்ம குடும்பத்துக்கு யார் நல்லது செய்யறாங்களோ அவங்க கையால தான் இதெல்லாம் நடக்கணும். இவளை எனக்கும் பிடிக்கும், ரிஷிக்கும் பிடிக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், நீ பண்றதெல்லாம் தப்பா. அதனாலதான் இப்பவே நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஏன்னா அந்த நேரத்துல யாரும் என்கிட்ட ஆர்கியூ பண்ணவே கூடாது. மலிஷ்கா, சொன்னது புரிஞ்சது இல்ல? நல்லாவே புரியுது. அந்த நேரம் ரிஷிக்கு பக்கத்திலே இருக்கணும். உன்னோட அம்மா கிரண் ஏன் இன்னும் வரல? இல்ல மாம் வந்துட்டாங்க, வாங்க அவங்க கிட்ட கூட்டிட்டு போறேன். எதையாச்சும் பண்ணுவி. லக்ஷ்மி செய்ய வேண்டியது மலிஷ்கா செய்வாளா? லக்ஷ்மி ரிஷியோட மனைவி, அவ கையால தான் எல்லாம் செய்யணும். ஆனா எப்படி? இங்க இவ்வளவு பேர் இருக்காங்களே. நீலம் நினைக்கிறது நடக்கலைன்னு வெயி, அவளோட மரியாதையே போயிடும். அதோட அவளும் ரொம்ப அப்செட் ஆயிடுவா. அது சரி, அப்ப லக்ஷ்மி வருத்தப்பட மாட்டாளா? இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது?